பேரவை விழா 2025 உச்சகட்டமாக தமிழியல் இளங்கலை பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. முதன்முறையாக ஜேர்மன் நாட்டில் இளங்கலை தமிழியல் பட்டம் பெற்ற 2 மாணவர்களுக்கும் பட்டமளிக்கப்பட்டது. மண்டபத்தில் தமிழ் மொழி பாடல் இசைக்க முனைவர் திருவாளர் மைத்ரேயன் குப்புசாமியும் விரிவுரையாளர் திருவாளர் பார்த்திபன் பாஸ்கரலிங்கமும் விரிவுரையாளர் திருவாட்டி ஸ்ரீபிரியா ராசையா அவர்களும் 2 பட்டகர்களை மண்டபத்திற்கு அழைத்து வந்தார்கள். செல்வி பாத்திமா ஹிமாசா உபைதுல்லா அவர்களும் விரிவுரையாளர் திருவாட்டி ஸ்ரீபிரியா ராசையா அவர்களும் பட்டமளிப்பு விழாவை தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்வினை தொகுத்து வழங்க இளங்கலை தமிழியல் பட்டப்படிப்பின் விரிவுரையாளரும் கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளரும் குமுகாய தொண்டருமான மதிப்புக்குரிய திருமதி ஸ்ரீபிரியா இராசையா அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். மறுபடியும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உலக மொழிகள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவோ மொழிகள் தோன்றிக்கொண்டு இருக்கின்றன. இன்று வரைக்கும் தோன்றிய மொழிகளில் பல மொழிகள் அழிவுற்று இன்று காணாமல் போயிருக்கின்றன. இன்றும் நான் இன்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு மொழி காணாமல் போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த உலக மொழிகளில் பழமையான மொழிகள் என்று 6 மொழிகளை அறிஞர்கள் ஆய்வு செய்து கூறியிருக்கிறார்கள். சீனம், எப்ரு, அரபு, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் என்று. இந்த மொழிகள்ல நாங்கள் 6 மொழிகள் அழியாமல் மொழிகள் தோன்றிய காலத்திலிருந்து வந்து கொண்டிருந்தாலும் பல மொழிகள் எழுத்து வழக்கில் தான் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பேச முடியாத மொழிகளாக இருக்கின்றன. வடமொழி என்று அழைக்கப்படுகிற இந்த சமஸ்கிருத மொழியை என்னதான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணித்தாலும் கூட அதை எழுதத்தான் முடியும், பேச முடியாத என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று தோன்றினாலும் இன்று வரைக்கும் அவள் கன்னித்தமிழாக எங்கள் உயிரோடு கலந்து எங்கள் உறவோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நான் இந்த மேடையில் பல குழந்தைகளை கண்டேன். பிரான்ஸ் மண்ணில் நிறைய நிகழ்வுகள் நான் பார்த்திருக்கேன். கலை நிகழ்வுகள், பேச்சுக்கள், பாடல்கள் என்று. இன்றுதான் நான் ஜெர்மன் நாட்டில் பார்த்திருக்கிறேன். ஒரு குழந்தை ஜெர்மனிய மொழியில் பேசுகிறது. அதே குழந்தை தமிழ் மொழியில் உச்சரிப்பு பிளவு இல்லாமல் சிறப்பாக பேசுகிறது. உண்மையிலேயே மகிழ்வாக இருந்தது.